ஸோ லாஸ்ட் கொஸ்டின் அகைன் ஒரு மிக்ஸ்டு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மிக்ஸ்டு டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்று பை சார்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ அனதர் ஒன்று ஸ்டேபிள். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு கண்டென்ட் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராம் எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் என் ஆர்கனைசேஷன். எம்ப்ளாயீஸ் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸோட டேட்டா மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேஷியோ. இந்த ரேஷியோ எதோட ரேஷியோ? மேல் ஃபீமேல் ரேஷியோ ஆஃப் த எம்ப்ளாயீஸ் இன் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் என் ஆர்கனைசேஷன். ஸோ இங்கே வேலை செய்கிறவங்க எத்தனை பேர், அங்கே அதில் மேல்ஸ் எவ்வளோ, ஃபீமேல் எவ்வளோ, இவ்வளோதான். ஸோ இதைத்தான் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு கொஸ்டின் பார்க்குறோம், அதோட ஆன்சர் என்னன்னு எடுக்கிறோம். ஸோ ரொம்ப குயிக்காக 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இதை முடிக்கலாமா? நான் சொல்லிக் கொடுக்குறதுனால 5 to 10 மினிட்ஸ், நீங்கள் வந்து 3 to 4 மினிட்ஸில் முடிச்சிடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மேல் எம்ப்ளாயீஸ் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் டு தோஸ் இன் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்? ஓகே, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேல், அதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஒன்று வந்து என்னது? அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து அட்மின் அண்ட் அனதர் ஒன் இஸ் பிரிண்டிங். ரெண்டுலையும் மேல் கண்டுபிடிக்கணும். இப்போ அங்கே போயிடலாமா? கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்மின்ல எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். வேர் இஸ் அட்மின்? எஸ், 12%. ஸோ 12% ஆஃப் 2500 இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுத போகிறோம். அட்மின்ல 12% ஆஃப் 2500. கரெக்டுங்களா? இப்போ இதே மாதிரி பிரிண்டிங்ல பாருங்க. பிரிண்டிங்ல எத்தனை பேர் இருக்காங்க? 6% ஆஃப் 2500. ஸோ 6% ஆஃப் 2500. ஸோ 12% வேணும்னா ஃபர்ஸ்ட் we need to find 10%. 10% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? 10% 250. ஓகே, ஸோ 250 எழுதிக்கிறேன். 1% 25. அப்போ 2% என்ன வரும்? 50. மொத்தம் பாருங்க, முதல்ல 10% கண்டுபிடிச்சேன், அப்புறம் 2% கண்டுபிடிச்சேன், 12% கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ 300. ஓகே, ஸோ இங்கே வந்து 300. அதே மாதிரி பிரிண்டிங்ல பார்த்தீங்கன்னா 6% வேணும். இது 10%, இது 1%. 1% 25னா 6% என்ன வரும்? 150 வருமா? கரெக்டாக 1% 25ங்க. ஸோ 6%, 6 into 25. ஓகே, ஸோ 150. இப்போ இதில் மேல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஓகேங்களா? மொத்தமாக வேலை செய்கிறவங்க இதில் வந்து மேலும் இருப்பாங்க, ஃபீமேலும் இருப்பாங்க. ஓகே, ஸோ இதுல இருந்து மேல் மட்டும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம செகண்ட் சார்ட் பார்க்குறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அட்மின்ல 7:5, அதே மாதிரி பிரிண்டிங்ல 2:1. இங்கே வந்து 7:5, இங்கே 2:1. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் மேல் வந்து ஃபர்ஸ்ட் 7 பார்ட் இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? இங்கே பாருங்க, மொத்தம் 300 மெம்பர்ஸ் இருக்காங்க. 300 நல்லா கவனிங்க. 300ங்கிறது மொத்தமாக 300 பேர் வேலை செய்கிறாங்க. சரிங்களா? இப்போ அந்த 300 பேர்ல மேல் ஃபீமேல் 2 பேர் இருக்காங்க. மேல் வந்து 7 பார்ட், ஃபீமேல் வந்து 5 பார்ட். அப்போ மொத்தம் எத்தனை பார்ட் இருக்கு? நம்பர்ல பார்த்தீங்கன்னா 300 பேர். பார்ட்ல பார்த்தீங்கன்னா மேல் 5 பார்ட், மேல் 7 பார்ட், ஃபீமேல் 5 பார்ட். ஸோ டோட்டலா 12 பார்ட். அப்போ பார்ட்ல 12, அமௌண்ட்ல 300. ஓகேங்களா? பகுதியாக பிரிச்சிங்கன்னா 12 பேர், 12 பார்ட், 12 பகுதி. இதுவே வந்துட்டு நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 பேர். இதில் மேல் மட்டும் 7 பார்ட். எனக்கு அதானே வேணும். அப்போ 7 பார்ட் எவ்வளோ? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இந்த பக்கம் இருக்கிறது பார்ட், இந்த பக்கம் இருக்கிறது வந்து நம்பர் ஆஃப் பீப்புள். ஓகேங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் கிடைச்சிடும். அதே மாதிரி இந்த பக்கம் வாங்களே, மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. மொத்தம் 3 பார்ட் இருக்கா? அப்போ 3 பார்ட் மொத்தமாக இருக்கு. மொத்தமாக பிரிண்டிங்ல எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? 150 பேர். ஓகேங்களா? இதில் மேல் மட்டும் வேணும், அதனால 2 பார்ட் எவ்வளோங்கிறது மட்டும் நான் கண்டுபிடிக்கணும். இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். கடகடன் பண்ணிடலாமா? ஸோ இங்கே பாருங்க, 7 into 300 divided by 12. ஓகேங்களா? ரைட். 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 1 டைம்ஸ், இங்கே வந்து 4 டைம்ஸ். ஓகேங்களா? இப்போ 100 டிவைட் பை 4 அப்படின்னு என்ன வரும்? 100 டிவைடட் பை 4னா 25. கரெக்டாக? 7 into 25 எடுத்துக்கலாங்களா? 7 into 25 175. ஸோ ஒரு சைடு வந்து 175. இந்த பக்கம் பாருங்க, இது எடுக்கலாமா? 150 into 2 divided by 3. 15 வந்து 5 டைம்ஸ்ங்களா? 50 into 2 100. ஓகே, ஒன்று 175, இன்னொன்று 100. ஸோ ரேஷியோ என்ன வரும்னா 175:100. ஓகேங்களா? ஸோ 175 அப்படிங்கிறது 7 டைம்ஸ் 25 டேபிளில், 100 அப்படிங்கிறது 4 டைம்ஸ். ஸோ 7:4 அப்படிங்கிறது தான் ரைட்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா? கிளியராக பார்த்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க.
செகண்ட் ப்ராப்ளம் போயிடலாமா? What is the difference between the total number of employees in IT and that in operation department? இங்க பாருங்க, இதுல மேல் ஃபீமேல் பத்தி பேசல, ஒரே ஒரு டயக்ராம் பாத்தீங்கன்னா போதும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் எது இருக்கு எம்ப்ளாயீஸ்க்கும் இன்னொன்று என்னது எம்ப்ளாயீஸ் இன் ஐடி அண்ட் தட் இன் ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட். ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஐடி டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோடது எடுக்கணும். ஓகே, சரி, இங்க பார்க்கலாமா? பாருங்க, இங்கே முடிச்சிருவோம். ஐடி டிபார்ட்மெண்ட் 14% ஆஃப் 2500. ஓகேங்களா? அதே மாதிரி ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல 18% ஆஃப் 2500. ஸோ இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சு அதோட டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை 14% கண்டுபிடிக்கலாங்களா? 10% 250, 1% 25, 4% 100. ஸோ டோட்டலாக 350 வரும். இங்க பாருங்க, 20% கண்டுபிடிச்சு அதுல இருந்து 2% மைனஸ் பண்ணீங்கன்னா 18% கிடைச்சிருமா? ஸோ சிம்பிளா 20% என்னங்க, 10% 250னா 20% வந்து 500 இருக்கும். 1% 25னா 2% 50. இதுல இருந்து 50 மைனஸ் பண்ணீங்கன்னா 450 வரும். ஸோ ஒரு பக்கம் 350, இன்னொரு பக்கம் 450. இதோட டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. 350க்கும் 450க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னா 100. ஸோ 100 எம்ப்ளாயீஸ் தான் இதோட ஆன்சர். So option C is the right answer. புரிஞ்சதுங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், okay, so next two questions பாருங்க. What is the ratio of the total number of males in HR and marketing to the total number of females in these two departments? Okay, அந்த 2 அப்படிங்கிறது இங்க இருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு செட், இதுக்கு அப்புறம் இருக்கிறது ஒரு செட். ஓகே, so total number of males in HR and marketing. HR டிபார்ட்மெண்ட்டும் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கிற மேல்ஸ் மட்டும் எடுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல்ஸ் இன் 2 டிபார்ட்மெண்ட். அதே HR டிபார்ட்மெண்ட்லையும் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கிற ஃபீமேல்ஸ் இருக்கும். ஓகேவா? கண்டுபிடிச்சிடலாமா? சரி, இங்கே போடலாமா? ஓகே, HR டிபார்ட்மெண்ட் 16% ஆஃப் 2500. ஓகேங்களா? இதே மாதிரி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து 15% ஆஃப் 2500. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 15% எவ்வளோ கண்டுபிடிக்கலாங்களா? 10% 250. ஓகே, அப்போ 10% 250னா அதில் பாதி தானே 5%. அப்போ 250ல் பாதி எவ்வளோங்க? 125. கரெக்டா? ஸோ 125. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 573, 375. ஸோ இங்கே மொத்தம் 375 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி 16% கேட்டிங்கன்னா 375 வந்து 15% கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னும் 1% அதிகம் வேணும். 1% எவ்வளோ? 25. ஸோ இது கூட 25 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 400 வரும். ஸோ இங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா 400. ஓகே, ஸோ 16% அப்படிங்கிறது ஹெச்ஆர். இது ஹெச்ஆர், இது வந்து மார்க்கெட்டிங். ஓகே, இதில் அவங்க என்ன கேட்குறாங்க? மேல்ஸ்க்கும் ஃபீமேல்ஸ்க்கும் கேட்குறாங்க. ஸோ மேல் எவ்வளோன்னு பாருங்க. HR டிபார்ட்மெண்ட்டில் 5:3. 5:3. இப்போ இந்த 400 பேரை 8 பார்ட்டாக பிரித்து 5 பார்ட் மேலும் 3 பார்ட் வந்து ஃபீமேலும் எடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இது நம்ம இந்த பக்கம் போடலாம். மொத்தம் 8 பார்ட். இங்கே பாருங்க, 5 + 3 மேல் ஃபீமேல் ரெண்டையும் சேர்த்து தான் 8 பார்ட். 8 பார்ட் தான் 400. மொத்தம் 400 பேர் இருக்காங்க. அது 8ஆக பிரிக்கிறேன். சரிங்களா? 8ஆக பிரித்து மேல் எத்தனை பேர்னு தெரியணும்னா, ஓகே, இல்லாட்டி ஒன்று பண்ணலாம். ஒரு பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். 1 பார்ட் எவ்வளோன்னு பாருங்க. 1 பார்ட் 40 / 8. 40 / 8 கண்டுபிடிச்சிங்கன்னா 1 பார்ட் தெரிஞ்சிடும். அப்போ 8 5s are 40, 0. அப்போ 1 பார்ட் 50ங்க. இப்போ சொல்லுங்க, 1 பார்ட் 50னா 5 பார்ட் எவ்வளோ வரும்? 50 × 5 250. ஓகேங்களா? 3 பார்ட் என்ன வரும்?
1 பார்ட் 3 பார்ட் 150. ஓகேவா? ஸோ இது வந்து மேல், இது வந்து ஃபீமேல், பிரிச்சாச்சு. அதே மாதிரி இங்கே வாங்க, அடுத்தது யாரு? மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்க்கு 7:8 சொல்றாங்க. அப்போ 7:8 அப்படின்னா மொத்தம் 15 டோட்டலா 15 பார்ட். 15 பார்ட் தான் 375. ஓகேங்களா? 1 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? 1 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா அது ரெண்டு ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ 375 டிவைடட் பை 15. ஓகேங்களா? 375 டிவைட் பை 15 போட்டிங்கன்னா 2 டைம்ஸ் என்ன வரும்? 30. ஓகே, ரிமைனிங் 75 இருக்கும். 75 எத்தனை டைம்ஸ்? 5 டைம்ஸ் வருமா? அப்போ 25. 1 பார்ட் 25ங்க. இப்போ 7 பார்ட் என்னன்னு சொல்லுங்க. 1 பார்ட் 25னா 7 பார்ட் வந்து 175 வரும். 1 பார்ட் 25னா 8 பார்ட் வந்து 200 வரும். மொத்தம் 375 ஆயிடுச்சா? ஓகே, ஸோ இது மேல், இது ஃபீமேல். ஸோ இந்த ரெண்டுலையும் இருக்கிற மேலுக்கும் இந்த ரெண்டுலையும் இருக்க ஃபீமேலுக்கும் இருக்கிற என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ தானே? எஸ், ரேஷியோ தான் கேட்டிருந்தாங்க. சரி, இங்கே பாருங்க, 250 + 175 இது ரெண்டு டிபார்ட்மெண்ட்ல இருக்க மேல். அதுக்கப்புறம் 150 + 200 இது ரெண்டு டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஃபீமேல். இது ரெண்டுக்கு தான் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ 250 350 450 425 வருமா? இங்கே 425. இங்கே 200 350 வருமா? 350. இந்த ரெண்டுக்கும் ரேஷியோ என்ன வரும்னு சொல்லுங்க. ஆன்சர் முடிச்சிடலாம். ஃபாஸ்ட், எல்லாம் முடிச்சிட்டேன் நானே. $17 to 14 கரெக்டா? 17 டைம்ஸ், இது 14 டைம்ஸ். ஸோ இதுதான் ரைட் ஆன்சர். இது பாருங்க, 17 to 14, ஆப்ஷன் 4. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் சம். இது பாருங்க, how many female employees are there in HR department? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். how many female employees are there? எத்தனை female employees are there in HR department? ஒரே டிபார்ட்மெண்ட் தான் சொல்றாங்க. HR டிபார்ட்மெண்ட்ல 16% இருக்காங்க. கரெக்டா? அப்போ 16% of 2500 கண்டுபிடிக்கணுமா? 16% of 2500 எவ்வளவு வந்துச்சு? இங்க பாருங்க, ஏற்கனவே நம்ம போட்டு வச்சிருக்கோம், அதைவே எடுத்துக்கலாம். HR டிபார்ட்மெண்ட்ல 16% என்னன்னா 400 அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ நான் அதைவே அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ டோட்டலாக வந்து 400. ஓகே, இதில் ஃபீமேல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 5:3 அதுவும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம போட்டுருவோம். ஸோ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் 5:3 3 பார்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், 3 பார்ட் 115 கண்டுபிடிச்சிருக்கோமா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில்? ஸோ அதே தான் இங்கேயும் வரும். மறுபடியும் கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ 150. ஸோ ஆன்சர் என்னன்னா 150 தான் ஃபீமேல். ஓகே, இந்த ஒரே ஒரு சம். Okay, so this is the last sum. What is the difference between the number of male and female employees in logistic department? So what is the difference between the number of male and female employees in logistic? Logistic பதில்ல நீ கண்டுபிடிச்சீங்கன்னா போதுங்க. So logistic 11%. First 11% of 2500. 10% எவ்வளோ? 250. 1% 25. So total 275. மொத்தம் 275 பேர் இருக்காங்க. இதுல மேல் எத்தனை, ஃபீமேல் எத்தனை, அதோட டிஃபரன்ஸ் இங்க நல்லா பாருங்க. லாஜிஸ்டிக்ல மொத்தம் எத்தனை பேர்னா 6:5 கரெக்டுங்களா? ஸோ 6:5 6 + 5 11 பார்ட் தான் இந்த 275. நல்லா கவனிங்க, ஏன் 11 பார்ட் 275 போறேன்னு மறுபடியும் சொல்றேன். மொத்தம் 275 பேர் இருக்காங்க. இதை பகுதியா பிரிச்சோம்னா, பார்ட்டா பிரிச்சோம்னா, மேல் 6 பார்ட், ஃபீமேல் 5 பார்ட், மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 பார்ட் இருக்கு. ஓகேங்களா? ரெண்டையும் சரி. அப்போ பார்ட்ல வந்து 11, டோட்டல் நம்பர் வந்து 275. இப்போ எனக்கு மேல் கண்டுபிடிக்கணும், 6 பார்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஃபீமேல் கண்டுபிடிக்கணும், 5 பார்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கணும். பட் கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சீங்கன்னா டைரக்டா ஆன்சர் கண்டுபிடலாம். இங்க பாருங்க, டிஃபரன்ஸ் தானே கேட்கறான். இவர் 6 பார்ட், இவர் 5 பார்ட். இவங்க ரெண்டு பேருக்கு வித்தியாசம் எவ்வளோ? பார்ட்ல. ரேஷியோல டிஃபரன்ஸ் எவ்வளோ? ஒரு பார்ட். அதை கண்டுபிடிச்சிட்டு போங்க. கேள்வி அதானே. டைரக்டா 1 பார்ட் எவ்வளோ
கண்டுபிடிச்சாலே ஆன்சர் வந்துடும். 6 பார்ட் தனியாக கண்டுபிடிச்சி 5 பார்ட் தனியாக கண்டுபிடிச்சி அதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் இருக்கிற பதிலாக ரேஷியோவில் ஒரு பார்ட் தான் டிஃப்ரென்ஸ், அதையவே கண்டுபிடிச்சிட்டு போங்க. அப்போது 275 டிவைடட் பை 11 போட்டால் கிடைச்சிருமா? 27ல் 2 11 இருக்கும், 2 டைம்ஸ் 22, ரிமைனிங் 5 இருக்கும், 55. 55ல் 5 டைம்ஸ் 55, ஸோ 25 தான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அவ்வளோதான். ஆன்சர் கொண்டு வரது மட்டும் இல்லைங்க, அதை எப்படி ஸ்பீடாக ஸ்மார்ட்டாக கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் கான்செப்டே இருக்குது. டிஏங்கிறது சொலையாக நமக்கு மார்க் கிடைக்காது. 5 கொஸ்டின் ஒரே இடத்துல வச்சு கொடுக்குறது. இந்த 5 கொஸ்டினுக்கு நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு 15 நிமிஷம் எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ இதை நம்ம எவ்வளோ ஸ்பீடாக முடிக்கிறோமோ அவ்வளோ ஸ்பீடாக முடிக்கணும். உங்களோட மார்க் வந்து உங்களுக்கு வரது எதை பொறுத்துனா நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பீடு பொறுத்து தான் இருக்குது, டைம் அண்ட் ஸ்பீட். ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க மட்டும்னா தான் நீங்கள் வந்து அந்த எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணவே முடியும். இல்லை கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தாலும் நமக்கு ஸ்பீடு பத்தலைன்னா கஷ்டமாக போயிடும். ஓகே, அண்ட் லாஸ்ட், ஸோ யூ கேன் ஃபாலோ மீ ஆன் அன்அகாடமி. ஸோ இதில் இந்த பேசிக்ஸ் நான் சொல்லலை இல்லையா, பர்சன்டேஜோட ஷார்ட்கட்ஸ், நம்ம 10% கண்டுபிடிக்கிறது, 1% கண்டுபிடிக்கிறதுலாம் நம்ம அட்வான்ஸ்டாக போகிறனால நான் டக்குன்னு போட்டு வந்துட்டேன். ஸோ அதில் உங்களுக்கு டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா என்னோட வீடியோஸ் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் அதில் கூட நீங்கள் செக் பண்ணலாம், பேசிக்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். ஓகே, ஸோ அண்ட் மை ரெஃபரல் கோட் இஸ் Mano 6006. ஓகே, தேங்க்யூ கைஸ், ஆல் த வெரி பெஸ்ட், டேக் கேர், பை பை.